2026 யாருக்கு வாக்களிப்பது, இதுதான் கருத்தரங்கு. இந்த தலைப்பிலே நான் என்ன பேச முடியும்? எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் சொல்ல முடியும். எனக்கு வாக்களியுங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இடம்பெற்றுள்ள கூட்டணிக்கு வாக்களியுங்கள், நீங்கள் விமர்சிக்கிற திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நான் பேச முடியும். இங்கே வந்து அமர்ந்த பிறகுதான் தெரிந்தது, ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிற திருமாவளவனை கொண்டு வந்து நடுநாயகமாக அமர வைத்து ஆளுங்கட்சியை கடுமையாக கண்டித்து பேசுகிற ஒரு அரங்கமாக இது இருக்கிறது. ஜனநாயகத்தில் இது அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்று, அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய உரிமைகளை உரத்து பேசுவது என்பது தவிர்க்க முடியாதது, இன்றியமையாதது. அந்த வகையிலே ஐஸ்வர்யன் முதல் அத்தனை பேரும் வந்தவர்கள் தங்களுக்கு அடையாள அட்டை இந்த அரசு தரவில்லை, ஓரவஞ்சனை செய்கிறது, பாகுபாடு காட்டுகிறது, பெரிய ஊடகங்களுக்கு அனைத்து சலுகைகளையும் செய்துவிட்டு எங்களை போன்ற ஊடகவியலாளர்களை ஓரங்கட்டி ஒடுக்க பார்க்கிறது என்றெல்லாம் இங்கே ஆதங்கப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். எதற்காக என்னை வைத்துக் கொண்டு இதை பேச வேண்டும் என்றால், என்னை சிக்கலில் மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, இவர் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை. திருமாவளவன் திமுக கூட்டணியில் ஒரு அங்கம், அத்துடன் அவர் ஒரு ஊடகவியலாளர். ஆகவே அவர் மூலமாக இதை நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். அவர் உண்மையாக நமக்கு குரல் கொடுப்பார், ஒப்புக்கு பேச மாட்டார், அரசாங்கத்தை கண்டித்து பேசினாலும் நமக்காகத்தான் பேசுவார் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே என்னை அமர வைத்துக் கொண்டு நீங்கள் ஆதங்கப்பட்டதை நான் கவனிக்க முடிந்தது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த கோரிக்கைகளை கட்டாயம் நான் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன். புதிய அமைச்சரிடமும் இந்த துறை சார்ந்த அமைச்சரிடமும் வலியுறுத்தி பேசுவேன். தோழர்கள் இங்கே பேசியதைப் போல RNI என்கிற அந்த நிறுவனத்தில் பதிவு செய்து கொண்ட அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும், ஊடகவியலாளர்களாக நடத்த வேண்டும். அதிலே பெரியவர்கள், சிறியவர்கள், பத்திரிகை பெரிய அதிபர்கள், பத்திரிகை அதிபர்கள் என்றெல்லாம் வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கிற ஊடகத்திற்கு உற்ற துணையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உங்களுடைய அந்த கோரிக்கையை நான் முழுமையாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். உங்கள் குரலை நான் கட்டாயம் எதிரொலிப்பேன். தமிழ்மண் என்கிற ஒரு இதழ், கட்சி கருத்தியலை பரப்புகிற இதழ், கொரோனாவுக்கு பிறகு சற்றது மந்த நிலையிலே இருக்கிறது. 5 ஆண்டுகளாக அதை எங்களால் மறுபடியும் மீட்டு கொண்டு வர முடியவில்லை, கவனம் செலுத்த முடியவில்லை. ஏறத்தாழ 25,000 சந்தாதாரர்கள், கட்சி தொண்டர்கள் அந்த பத்திரிகைக்கு ஆயுள் சந்தாதாரர்களாக இருக்கிறார்கள். மாத இதழ் தான் அது. அதனுடைய ஆசிரியராக நான் பணியாற்றி வருகிறேன். தாய்மண் என்ற பெயரில் அந்த இதழ் தொடங்க பெற்றது. ஆனால் RNI பதிவிலே எங்களுக்கு அது கிடைக்கவில்லை, அது வேறொரு பெயரிலே பதிவாகி இருக்கிறது என்று தர மறுத்துவிட்டார்கள். பிறகு தமிழ்மண் என்ற பெயரில் பதிவு செய்து தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இன்னைக்கு ஊடகம், சமூக ஊடகம் என்கிற ஒரு புதிய பரிமாணம் வளர்ந்திருக்கிறது. அது எல்லா ஊடகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதாக இருக்கிறது. நொடிக்கு நொடி புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. அதனால் நல்லதும் நடக்கிறது, தீயதும் நடக்கிறது. அந்த சமூக ஊடகங்களில்
இன்றைக்கு கருத்தியல் போரும் நடக்கிறது. வலதுசாரி கருத்தியல், இடதுசாரி கருத்தியல் என்று. இடதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. அதனால் வலதுசாரிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படும் நிலை உள்ளது. நான் இந்த அணியில இருக்கிறதுனால இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்த போறதில்லை. நாங்கள் திமுக அணியில இருக்கிறதுனால திமுக அரசு உங்களுக்கு அடையாள அட்டையை தர மறுக்கிறது, இதர சலுகைகளை தர மறுக்கிறது என்று சொன்னால் அது ஜனநாயகபூர்வமான கோரிக்கை என்கிற அடிப்படையில் பாதிக்கப்படுகிற உங்கள் பக்கம் நின்று பேசுவதுதான் என்னுடைய கடமை. உங்கள் குரலை எதிரொலிப்பதுதான் என்னுடைய கடமை. நிச்சயமாக இது முதல்வரின் கவனத்திற்கு சென்று அவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பத்திரிகைலாம் செய்யாதீங்க, அவங்க எல்லாம் பத்திரிகை நடத்த மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க யாரும் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இது பியூரோக்ராட்ஸ் எடுக்கிற முடிவாக தான் இருந்திருக்க முடியும். அதிகார வர்க்கம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்றங்கிற முறையில் அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. ஆட்சியாளர்கள் அப்படின்னா மொத்தமா அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சியாளர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி வருவாங்க. அதிகாரிகள் அப்படி அங்க நிலையா இருப்பாங்க. இப்போ மாறி மாறி வருகிற போது அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள் மாற முடியாது. அந்த அதிகாரிகள் எப்படி ப்ராட்டப் ஆகி வந்தாங்களோ அப்படிதான் இருப்பாங்க. இந்த பியூரோக்ரசி அல்லது பியூரோக்ராட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்பவும் அப்படியே ஸ்டாண்டர்டா இருந்துட்டே இருக்கும். சில அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஏற்ப உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படி ஒத்துழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இப்படி சில முடிவுகள் எடுக்கிற போது அவங்க சட்டப்பூர்வமாக சொல்லுவாங்க, இல்லை இப்படிதான் இதுதான், அதனால இப்படிதான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும், இது மாதிரி ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்குது, அதனால நாங்கள் இப்படிதான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சில காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ பியூரோக்ராட்ஸுக்கு ஒத்துழைச்சு போற நிலையும் வரும். நமக்கு பார்த்தா என்ன தோணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம், இந்த அரசு, இந்த முதல்வர். ஆனா எல்லா கொள்கைகளையும் வரையறுக்கக்கூடிய இடத்தில், சட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில், அபிஷியல் மெமரண்டம்ஸ் அலுவலக குறிப்பாணைகளை உருவாக்கக்கூடிய இடத்தில், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதி மற்றும் வரைமுறைகளை உருவாக்குகிற இடத்தில் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் எடுக்கிற முடிவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஆனா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்க பாலிசி அடிப்படையில் சில நிலைப்பாட்டை எடுக்க முடியும். ஆனால் பியூரோக்ராட் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவங்களால இன்டர்வீன் பண்ண முடியாது. அதிகாரிகள் எடுக்கிற முடிவில் எல்லா வேலைகளையும் இன்டர்வீன் பண்ண முடியும். இப்போ ஒரு சட்டம் வேணும், எனக்கு சட்டம் வேணும்னு தான் நான் சொல்ல முடியும் அமைச்சராக இருந்து. ஆனால் அந்த சட்டத்தை எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறது பியூரோக்ராட்ஸ் தான் வரும். அதுக்குள்ள நம்ம டிஸ்கஷன்ல தான் நம்ம அதில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் கொண்டு சிலதை செதுக்கி நீக்கி அதை முறைப்படுத்த முடியும். அந்த இடம் தான் சட்டமன்றத்துக்கான பணிகள். ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். எனவே இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, இந்த கேப், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அந்த இடைவெளியில தான் நம்ம நிறைய பேர் மாட்டிக்குவோம், நிறைய பேர் சிக்கிக்குவோம். ஆளுங்கட்சியா கூட்டணியில் இருக்கும்போது திருமாவளவன் இதை ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ற கருத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வார், உடன்படுவார். ஆனா பிராக்டிக்கலா வரும்போது பியூரோக்ராட் சொல்றதுதான் கேட்க வேண்டியது வரும். இப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்டேக்னேஷன் இருக்கும், ஒரு தேக்கம் இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை வரும். இப்ப சொல்லியும் நடக்கலையா, நடக்கல. உதாரணத்துக்கு 16(4A) ஒரு ஆர்டிகிள் 16(4A) ஒரு பிரிவு இருக்கு. அதன்படி SC/ST மக்களுக்கான பதவி உயர்வு சட்டத்தை மாநில அரசு உருவாக்கி கொள்ள முடியும். அந்த பிரிவின்படி மாநில அரசு நினைச்சா SC/ST அரசு பணியாளர்களுக்கான பதவி உயர்வுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். முதலமைச்சர் சரின்னு ஒத்துக்கிட்டார். நான் பேசினேன், அடுத்த கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும், கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க. ஆனால் வரல.
சட்டம் வரல. ஏன்னா அது சம்பந்தமான அதிகாரிகள் கூடி உட்கார்ந்து பேசி அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அது பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கிறது, இதை செய்தா என்ன எதிர்விளைவுகள் உருவாகும், என்ன நன்மைகள் உருவாகும், இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அதில் ஒரு சின்ன தேக்கம். இப்போ வெளியிலேருந்து பார்த்தா என்ன தெரியும்னா, என்ன திருமாவளவன் வந்து முதலமைச்சரோட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாரு, அடிக்கடி போய் பார்க்குறாரு, 2 பேரும் அண்ணன் தம்பி பேசிக்கிறாங்க, என்ன இதை வந்து செய்ய முடியலையா, சாதிக்க முடியலையா, இவர் சொல்லி அவர் கேட்கலையா, இவர் வந்து கண்டிச்சு பேச மாட்டேங்கிறாரு, இவர் வந்து கடுமையாக அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா அது நடந்திருக்கும், இவர் எல்லாத்துக்கும் அப்படியே தலையாசிச்சுட்டு போயிடுறாரு, வளைஞ்சு கொடுத்து போயிடுறாரு. இப்படிதான் வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும். நாம் சொன்னது நடக்கலன்னு உடனே அந்த மாதிரி தான் கோபம் வரும். ஆனால் பிராக்டிக்கல் அப்படி இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ இது ஒரு கேப் இருக்குன்னு சொல்ல வரேன். முதலமைச்சர் அல்லது அமைச்சர் அப்படிங்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு புறம், அதிகாரிகள் ஒரு புறம். அவங்க வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான். ஆனால் உருவாக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க, பாலிசியை வகுக்கக்கூடிய இடங்கள்லையும் அவங்க தான் இருக்கிறாங்க, சட்டத்தை வரையறுக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பல ரூல் இருக்கு. இப்போ பியூரோக்ரட்ஸ், அதிகார வர்க்கம் எத்தகைய வலிமையை பெற்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதை நியாயப்படுத்தல, நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேலை நடக்கலைன்னா முதலமைச்சரே இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. முதலமைச்சருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து அதிகார வர்க்கம் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நாம வந்து காய நகர்த்தணும், அதை சரி பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி இல்ல கன்வின்ஸ் பண்ணி அது பாலிசி ரீதியாக ஒரு முடிவெடுக்க வச்சு, மேல இருந்து பாலிசி ரீதியாக அந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படுங்கன்னு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு முதலமைச்சர் சொல்லணும். இப்படிதான் அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. நேராக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு அதை போட்டுக்கூடியா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கேட்குறாங்க, திருமாவளவன் சொல்லிட்டாரு, அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அது எந்த கமிட்டியில் வச்சு பேசணும், யாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணணும், அதில் என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகுதான் அது நடக்கும். நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுலேயும் அதில் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது. அதெல்லாம் சரி பண்றதுக்கு ரெகுலேட் பண்ற இடத்துல தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சட்டம் தெரியும். ஆகவே உங்களுடைய கோரிக்கை, வாக்களிப்பதுங்கிறது உங்கள் உரிமை, அது யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் கோரிக்கை, உங்களுக்கு அடையாள அட்டை வேண்டும், அதை பெற்றுத் தருவதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்பதை சொல்லி